கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் நாம் இந்த கால வேளையிலே ஸ்தோத்திர பலியோடு கூட நாம் இந்த ஜெபத்தை ஆரம்பிப்போம். இஸ்ரவேலின் கண்மலையானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ஒளியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இளைப்பாறுதல் தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்ம நங்கூரமே உமக்கு ஸ்தோத்திரம். அந்நியன் மேல் அன்பு வைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்புமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவிகளின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இக்கட்டுக்கு விலக்கி காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனையில் ஆச்சரியமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்திற்காக ஸ்தோத்திரம். என்னை உயிரோடு காத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். மரித்தோரிலிருந்து எழுப்பினவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகா நீதிபரரே உமக்கு ஸ்தோத்திரம். பூமி உம்முடையது ஸ்தோத்திரம். பிரதான மூலைக்கல்லே உமக்கு ஸ்தோத்திரம். பலுகவும் பெருகவும் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நிழலாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். 10,000 பேர்களில் சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீதியாய் இருக்கிற கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் உன் தேவன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். நற்கிரியைகளை தொடங்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்த வேத வார்த்தையானது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவைதான் தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்த பலிபீடம். அந்த பலிபீடம் இரத்தத்தால் மூடப்பட வேண்டியிருந்தது. இதற்கு உதாரணமாக பழைய ஏற்பாட்டு கால பலி நிகழ்ச்சி ஒன்றை யாத்ராகம புத்தகத்தில் நம்மால் பார்க்க முடியும். அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து உன் விரலினால் பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் இட்டு மற்ற இரத்தம் முழுவதையும் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றி அந்த கடாவை அடித்து அதன் இரத்தத்தை பிடித்து பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து என்று வாசிக்கிறோம். பாவத்திற்கான எபிரேய பலி முறையில் இரத்தம் பலிபீடத்தின் மீதும் பலிபீடத்தின் அடியிலும் ஊற்றப்பட வேண்டும். இயேசு நம்முடைய பாவத்திற்காக சிலுவையில் அறையுண்டது போன்ற அந்த காரியம்தான் அன்று சம்பவித்தது. இரத்தம் பலிபீடம் முழுவதும் வழிந்தோடி பலிபீடத்தின் அடிவரை வழிந்தோடி வந்தது. பிரியமானவர்களே, இயேசுவின் சரீரம் முழுவதுமே இரத்தத்தால் மூடியிருந்தது. ஏனெனில் நம்முடைய பாவங்கள் யாவையும் அவர் தம்மேல் சுமந்து கொண்டார். நமக்காக அவர் பாவமானார். பாவம் மரணத்தை கொண்டு வந்தது. ஜீவன் மட்டுமே மரணத்தை மேற்கொள்ள முடியும். உயிர் அல்லது ஜீவன் இரத்தத்தில் இருக்கிறது. ஆகவே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு நம்முடைய பாவங்களை இயேசு தம்மேல் ஏற்றுக்கொண்டார். ஆகவே மரணம் அவருடைய ஜீவனால் விழுங்கப்படுவதற்கு அவருடைய இரத்தத்தை அவர் ஊற்றினார். பழைய ஏற்பாட்டில் மாதிரியும் நிழலுமாயிருக்கும் பிரதான ஆசாரியன் மக்களுக்காக மக்களின் பிரதிநிதியாக இருந்தும் ஊழியம் செய்யும் பொருட்டு அவன் இரத்தத்தால் அபிஷேகம் செய்யப்பட வேண்டியுள்ளது என்பது 29, 20 மற்றும் 21 நம்மால் வாசிக்க முடியும். அப்பொழுது அந்த கடாவை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அவனின் வலதுகாதின் மடலிலும் அவன் குமாரனின் வலதுகாது மடலிலும் அவர்கள் வலது கையின் பெருவிரல்களிலும் அவர்கள் வலதுகாலின் பெருவிரலிலும் இட்டு மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து பலிபீடத்தின் மேலிருக்கும் இரத்தத்திலும் அபிஷேக தைலத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோனும் அவன் வஸ்திரங்களும் அவனுடைய குமாரரும் அவர்களுடைய வஸ்திரங்களும் பரிசுத்தமாக்கும்படி அவன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவனுடைய குமாரர் மேலும் அவர்களுடைய வஸ்திரங்கள் மேலும் தெளிப்பாயாக என்ற ஒழுங்குமுறையை காண்கிறோம். பிரியமானவர்களே, பழைய உடன்படிக்கையின்படியான மதச்சடங்குகள் யாவும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் அவர் சிந்திய இரத்தத்தையும் சுட்டிக்காட்டுவதாகவே உள்ளன. ஆனால் இந்த செயல்கள் யாவும் மாதிரியும் நிழலுமாயிருக்கின்றன என்பதை மக்கள் அறியாதவர்களாக இருக்கின்றனர். இவைகள் வருங்காரியங்களை குறித்ததான தீர்க்க தரிசனங்களாக இருக்கின்றன என்று சொல்லலாம். பிரியமானவர்களே, தேவன் அவருடைய திட்டத்தை அறிந்திருக்கிறார். ஆனால் வேதம் இதை ரகசியம் என்று சொல்லுகிறது. இதை ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாக இருந்தது. இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துவதற்கு என்று கொலோசியர் 1:25 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே,
இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது. உங்கள் மீட்புக்காக, உங்கள் விடுதலைக்காக, உங்கள் பாவத்தை நிவர்த்தி செய்யும் பொருட்டு சிந்தப்பட்ட இந்த இயேசுவின் இரத்தம் உங்கள் பாவத்தை அது விழுங்குகிறது என்று சொல்லலாம். முழுவதுமாக பிரியமானவர்களே, உங்கள் பாவத்தை என் ஆண்டவர் முழுவதுமாக கழுவி அவர் சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். ஆக இந்த நேரத்திலும் உங்கள் பாவத்தை குறித்தோ, உங்கள் பழைய பாவங்களை குறித்தோ குற்ற மனசாட்சியோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை பிரியமானவர்களே. உங்களுக்காக நீதிமானாகிய கிறிஸ்து இயேசு ஒரு பாவமும் அறியாத குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு நமக்காக சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தியிருக்கிறார், நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்பதை விசுவாசித்து இந்த காலை வேளையிலும் தீங்கு என்னை அணுக முடியாது, பாவம் என்னை மீண்டும் மேற்கொள்ள முடியாது, காரணம் நான் இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறேன், என் முழு பாவங்களை என் ஆண்டவராக இயேசு கழுவி தீர்த்து விட்டார், நான் இப்பொழுது அந்த ஆவியானவரை நோக்கி நான் பேச வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆவியானுடைய நடத்துதலுக்கு ஏற்றபடி என் காதுகளை கொடுத்து என் செவிகளை அவருக்கு சாய்த்து நான் அவருடைய சத்தத்தை கேட்டு நான் நடக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது என்பதையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, பாவ உணர்விலிருந்து நாம் மீட்கப்பட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். உங்கள் குற்றமான சாட்சியை உங்களிடத்திலிருந்து அவர் நீக்கி போடுவார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி அது நம்மை சுத்திகரிக்கிறது. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. ராஜா, அந்த நாளிலும் அப்பா உம்முடைய ரத்தத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் சுத்திகரிக்கிறது. எங்கள் அப்பா பிதாவே உமக்கு நன்றி. தன் மடியிலிருந்து ஒரே பேரான குமாரனை கொடுத்தவரே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் நல்ல மேய்ப்பரே உமக்கு நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. எங்களுக்கு ஜீவனுக்கு போகும் நல் வழியாக இருக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை முற்றும் முடிய நடத்துகிறவரே உமக்கு நன்றி சுவாமி. உம்முடைய கிருபையை அளவில்லாமல் ஊற்றுகிறீர், அதற்காக நன்றி. உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி எங்களை நடத்துகிறீர், உமக்கு நன்றி அப்பா. எங்களை கைவிடாமல் எங்களை நடத்துகிறீர், அதற்காக நன்றி அப்பா. ராஜா, எங்கள் கூடாரத்திலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறீர், உமக்கு நன்றி. எங்கள் உள்ளங்களில் நீர் எப்பொழுதும் அப்பா வாசம் பண்ணுகிறீர், அதற்காக நன்றி. எங்கள் செவிகளில் நீர் எப்பொழுதும் அப்பா உம்முடைய வார்த்தையை கொண்டு பேசி வருகிறீர், உமக்கு நன்றி. நாங்கள் சோர்ந்திருக்கும் பொழுதும், துக்கப்படுகிற பொழுதும், துயரத்தில் நிற்கிற பொழுதும் எங்களுக்கு முன்பதாக உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்பி ராஜா எங்களை சமாதானப்படுத்துகிறீர், எங்களை தேற்றுகிறீர் அப்பா. உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ளது. உம்முடைய வார்த்தை எங்கள் பாதைகளுக்கெல்லாம் அது தீபமாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தை எங்கள் சரீரத்துக்கெல்லாம் அது மருந்தாக, ஔஷதமாக அது இருக்கிறது. எங்களை அது பலப்படுத்துகிறது, வாழ வைக்கிறது. நித்திய பரம அந்த கானானை நோக்கி எங்களை அது நடத்தி சொல்லுகிறது. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கிருபையுள்ள தெய்வமே, இந்த காலை வேளையிலும் கூட என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்திலும் என் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படணும் அப்பா. எல்லா சத்துருவின் கிரியைகளும் போராட்டங்களையும் என் ஆண்டவனை நீக்கி தரணும் அப்பா. எப்படிப்பட்ட ராஜா பாவ வாழ்க்கையில் பாவத்தில் சிக்கி கிடக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவனின் விடுதலை ஆக்கணும். எப்படிப்பட்ட பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் என் இயேசுவின் ரத்தம் இந்த காலை வேளையில் கழுவட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய முகங்களும் அப்பா பிரகாசிக்கத்தக்கதாக ராஜா எஸ்ஸப்பா பிள்ளைகள் மேல் காணக்கூடிய அத்தனை பாவங்களையும் உடைய இரத்தத்தால் நீர் கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக ராஜா. எஸ்டடி ராஜா, ஒருவேளை நாங்கள் அப்பா மீறுதலுக்கு ஒப்பான பாவங்களை நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னாலும் ராஜா உடைய ரத்தம் அதை கழுவட்டும் அப்பா. ஆமா ராஜேசப்பா. ஹல்லேலூயா. எங்கள் மீறுதல்களை நீர் ஏற்றுக்கொண்டீர், எங்கள் சிலுவையில் நீர் சுமந்தீரப்பா. எங்கள் அக்கிரமங்களை நீர் சிலுவையில் சுமந்து இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. இயேசப்பா, எங்கள் மேல் வர வேண்டிய ஆக்கினை உங்கள் மேலே வந்து இருக்கிறது. ஆமா ராஜேசப்பா. எங்களை நித்தமும் நடத்தும் பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்கு இந்த நாளில் அருளுவீராக. நாங்கள் அதிகமாக உம்மிடத்தில் கேட்பது உம்முடைய ஆவியை எங்களுக்கு இன்னும் அதிகமாக தாரும், இன்னும் அதிகமாக தாரும். ஆமா ராஜேசப்பா, உம்முடைய ஆவியின் பலத்தால் மாத்திரமே நாங்கள் இந்த நாட்களை கடந்து சொல்ல முடியும் அப்பா. ஆமா ராஜேசப்பா, பாவத்தின் நிமித்தமாக ராஜா தாவீது வேண்டிக் கொண்டது போல உம்முடைய ஆவியை என்னை விட்டு நீர் எடுத்து விடாதையும். காரணம், பரிசுத்த ஆவியானவர் நீரே எங்களை வழி நடத்துகிறவர், எல்லா சூழ்நிலையும் எங்களை பலப்படுத்துகிறவர் அப்பா. எங்களை மீண்டும் மீண்டும் உருவாக்க எங்களுக்குள் இருக்கிறவர், உலகத்தில் இருக்கிறவரும் பெரியவர். நிச்சயமாகவே நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வோம், நாங்கள் சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ்வோம், ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்வோம். பிசாசினை நாங்கள் துரத்துவோம். இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட ராஜா நாங்கள் உறுதுணையாய் நாங்கள் கூடவே இருப்போம் அப்பா. என் இயேசுவுக்கு சொந்தமாகிய நாங்கள்
அவருடைய பணியை செய்ய நாங்கள் துரிதமாய் செயல்படுவோம் என்கிற வைராக்கியமும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வரட்டும் அப்பா. அமராஜனுடைய சுவிசேஷத்தை மிக வேகமாக ராஜா இசப்பா அதை சொல்ல நீர் உம்முடைய பிள்ளைகளை எழுப்புவீராக ராஜா. அறுப்பு மிகுதி வேலையாட்களோ குறைவு என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இன்னும் அப்பா இந்த ஜபத்தில் இணைகிற, இந்த ஜபத்தை கேட்கிற, நித்தமும் இதை கேட்டு வருகிற, இதனால் பயனடைந்தேன் என்று சொல்லக்கூடிய அமராஜா ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உம்முடைய ஊழியங்களை செய்ய எனக்கு உதவி செய்ய ராஜா. உம்முடைய ஊழியங்களை செய்ய என் ஆண்டவர் நீர் உதவி செய்யணும் அப்பா. அமராஜா எசப்பா, இயேசு எனக்கு அற்புதம் செய்தார் என்று அந்த சாட்சிகளை மற்ற இடத்துல எசப்பா பேசவும் என் ஆண்டவர் உதவி செய்யணும். அமராஜா எசப்பா, மிக விரைவாக இந்த நாட்களிலே சுவாமி உம்முடைய பிள்ளைகளை ஒன்று கூட்டி திரட்ட நீர் விருப்பம் கொண்டு இருக்கிறீர். எஸ்டடி ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய வருகைக்கு முன்பதாக ராஜா உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஒன்று கூட்ட விரும்புகிறீர். பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம்தான் உண்டென்று அறிந்து அவனோ மிக துரிதமாக அவன் செயல்படுவது போல என் ஆண்டவராக இயேசு நீர் அதை விட அப்போ அதிகமாய் நீர் பிள்ளைகளை இந்த நாளிலே நீர் எழுப்புகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் என் ஆவியானவர் பேசுவீராக. எஸ்டடி ஹல்லேலூயா. இயேசப்பா, பாவ வாழ்க்கையில் சிக்கியிருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும்படி, அவர்களுக்காக பாவத்தில் சிக்கியிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படி என் ஆண்டவர் ஒவ்வொரு உள்ளத்திலும் நீர் ஏவுவீராக ராஜா. ஏவி நீர் உம்முடைய பிள்ளைகளை எழுப்புவீராக சுவாமி. கிருபையுள்ள தெய்வமே அப்பா பிதாவே, உம்முடைய சத்தியத்தை இன்னும் எங்களுக்கு கற்றுக்கொடும் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் நீர் கற்றுக் கொடுப்பீர். தம்முடைய ஆவியை நீர் ஊற்றுவீர். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கணும் அப்பா. பலவீனர்கள் பலவான்களாக மாறட்டும். சுகவீனர்கள் ஆரோக்கியமும் சுகத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. தடைகள் எல்லாம் மாறணும் அப்பா. பரிசுத்தம் உள்ள தெய்வமே ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தின் ஆவியை நீங்கள் ஊற்றணும். மொபைலுக்கும் இன்டர்நெட்டுக்கும் அடிமையாக இருக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்கணும். அமராஜா இசப்பா, பாவ வாழ்க்கை வாழ்கிற இசப்பா, இச்சையில் அடிமையாக இருக்கிற அமராஜா இசப்பா, மதுபானத்துக்கும் போதை வஸ்தருக்கும் அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் நீர் விடுவிக்கணும் சுவாமி. காலையிலே அப்பா இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவனுடைய சமாதானம், என் இயேசு கொடுக்கிற சமாதானம், சிலுவையில் சம்பாதித்த அந்த சமாதானம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா. உங்கள் கிருபை அதிகமாக இந்த நாளிலே ஊற்றப்படட்டும். அமராஜா இசப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் நீர் உயர்வை கட்டளையிடுவீராக. அமராஜா செய்கிற வேலைகளில் தொழில்களில் உயர்வு மேன்மை உண்டாகணும் அப்பா. அமராஜா இயேசப்பா ஹல்லேலூயா. அப்பா, ஐயோ நான் பாவம் செய்து விட்டேனே என்று சொல்லி குற்ற மனசாட்சியோடு இருப்பார் என்று சொன்னார். இந்த நேரத்திலும் என் ஆண்டவர் நீர் அவர்களுடைய பாவங்களை நீர் உம்முடைய இரத்தத்தால் கழுவி மீண்டும் பரிசுத்தப்படுத்தி அமராஜா உம்முடைய பிள்ளைகளை தன் ஸ்தானத்தில் நிறுத்தி உம்முடைய பணியை செய்ய என் ஆண்டவர் உதவி செய்வீராக ராஜா. பிசாசனுடைய கிரியைகள், அவனுடைய தந்திரங்கள் ஒருபோதும் பிள்ளைகளுடைய இருதயத்தை மீண்டும் கெடுத்து விடாதபடி ஆவியானவர் தாமே பாதுகாத்து வழிநடத்துவீராக என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்கிறேன். உம்முடைய கரங்களில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தருகிறேன். பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது எங்களுடைய இன்னொரு சேனல். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். இந்த சேனல்லையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகளையும் நாங்கள் உங்கள் விடுதலைக்கு ஏதுவான ஜெபங்களையும் இதில் நாங்கள் ஏறெடுப்போம். பார்த்து இதை பயன்பெற்று கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.